இன்னைக்கு 2010 வந்து அதை 100 கோடிக்கு விஜய் அண்ணாவுக்கு அடிச்சு கொடுத்து அதை ஹிட் அடிச்சதும் அவரு தான். இன்னைக்கு 2025 துப்பாக்கி அதாவது கன் மாபியாவை ஒழிச்சு இன்னைக்கு அதுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சது நம்ம முருகதாஸ் தான். அதில் ரொம்ப பெருமை கொள்கிறது இந்த தமிழ்நாடு. ஓகேவா, இவங்க வந்து கன்னை வந்து தமிழ்நாட்டில் இறக்கிடணும்னு பார்க்குறாங்க. டேய், சப்பாத்தி திங்கிற உங்களுக்கு அவ்வளவு இருந்தா தக்காளி சோறு பிரியாணி சோறு சாப்பிட்டு வகை வகையாக சாம்பார் சாதம் சாப்பிட்ட எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு காட்டியிருக்கிறாரு படத்தில் நம்ம முருகதாஸ் அண்ணன். ஓகேவா, இந்த மண்ணை அதே மாதிரி சிவகார்த்திகேய மதராசிடா மொகராசிடா அப்படின்னு ஒவ்வொரு சீனுக்கும் அந்த கட்டுக்கட்டா சாங்க வைக்கிறாங்கடா. அந்த மதராசி சாங்க சூப்பராக இருக்கு. எங்கள் தமிழ்நாட்டை எவன் அழிக்க நினைச்சாலும் அவனை நாங்கள் ஒழிச்சு பார்த்துருவோன்னு எடுத்துருக்கிறாங்க கண்டென்ட். இதுதான் ஒன்லைன் கதை. அது போக கையை ஊனி காரணம் போட்டு நானும் வளர்ந்தேன், என்னை யாரு தூக்கி விட்டது விஜய் டிவிடா, அதுலேயும் கலக்க போகுது யாருக்கு வந்து இன்னைக்கு இந்த படத்தை வேற லெவலுக்கு அவரோட அல்டிமேட் நடிப்பு இல்லாமல் ஓகேவா நார்மல் நடிப்பை கொண்டு வந்து சூப்பராக காமெடியும் அவரே பண்ணிட்டாரு. ஓகேவா, கதாநாயகனும் அவரே பண்ணிட்டாரு. சிவகார்த்திகேயன் சூப்பர் நடிப்பு. நன்றி. வேற நெகட்டிவ் சொல்ற மாதிரி ஏதாவது இருக்கா இல்ல ஃபுல்லா நெகட்டிவ் எதுவுமே இல்லடா. டே, வில்லன் கூட ஒரு பஞ்ச் டயலாக் கொடுத்துருக்காருடா. எவன் கையில துப்பாக்கி இருந்தாலும் அங்க நான் தான் வில்லன். எப்படி அங்க கூட பாசிட்டிவ் தான்டா இருக்குது, நெகட்டிவே இல்லடா. எவனாவது நெகட்டிவ் எடுக்கிறீங்கன்னா ஆந்திரா பாட்டு தாண்டி போய் எடுத்துக்கங்கடா. லவ் சீனா? லவ் சீன் இல்லை, மனசு. அதாவது எங்க அடிபட்டு கீழே விழுந்தாலும் மனித நேயத்தை காப்பாத்துற மாதிரி அங்க ஒரு எண்ணம் தோணுது பாரு, அதை வரம்னு சொல்றாங்க. யாருக்கு எது ஒண்ணுனாலும் ஓடி போய் உதவுறவன் அவன் தெய்வத்துக்கு சமம்னு சொல்றாங்க. அதுதான் வந்து பஞ்ச் டைலாக்கு. அதுதான் இதில் கண்டென்ட்டாக கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக கம்பேக்டாக தான் இருக்கணும். ஓகேவா, துப்பாக்கி எப்படி அவரே கொண்டு வந்தாரோ மாப்பியாவும் அவரே ஒழிச்சிருக்கிறாரு. மிகப்பெரிய கம்பேக்டாக தான் இருக்கணும். ஓகேவா, கண்டிப்பாக கம்பேக்ட் தான். தளபதி வந்து இண்டஸ்ட்ரி விட்டு போறாரு அப்படின்றது சொல்லிட்டாரு. ஆமா, அதான்டா. அதுக்கு ஒரு துப்பாக்கி அண்ணன் கையில் கொடுத்தாருல, அந்த துப்பாக்கி எதுக்குன்னா இந்த படத்தை நாங்கள் வந்து மாபியா கேங்கில் வச்சு ஒரு கதை சொல்லியிருக்கிறாரு. அந்த துப்பாக்கியை நீ போய் பார்த்துக்கன்னு அண்ணன் கொடுத்துருக்காரு. அதுதான் கண்டென்ட். அந்த படம் எனக்கு இப்போதான் புரிஞ்சுது. ஓகேவா, இதுதான் உண்மை. அக்கா சொன்னா நன்மை. ஓகேவா, அதெல்லாம் எடுத்துக்கிட்டா உங்களுக்கு நன்மை. என்னடா ஒரு அதாவது எங்கேயும் அதான் படம் சொல்றேன், எங்கேயும் ஹிப் இவன் கேட்டதுக்கு சொல்லிடுறேன். எங்கேயும் ஹிப்பு தெரியல, லிப்பு தெரியல, கிப்பு தெரியல, எதுவுமே தெரியல. நான் சேலை கட்டினா தான் என்னோட கிப்பை கூட நீங்கள் பார்க்க முடியும். ஓகேவா, அப்படி ஏன் இடுப்பு வேணால் நீங்கள் பார்க்கலாம் முடியும். படத்தில் எந்த ஒரு சின்ன சீனும் இல்லை. எல்லோரும் ஃபேமிலியாக தான் பார்க்கணும். பார்க்க வச்சிருக்கிறாரு முருகதாசன். 2010 ஒரு துப்பாக்கியை கையில் கொடுத்து அதை ஒரு 100 கோடி அடிக்க வச்சு தமிழகத்தையே வந்து திரும்ப பார்க்க செஞ்சது நம்ம முருகதாஸ் அண்ணன் தான். அதே துப்பாக்கியை மாபியா கன்னை ஒழிச்சு இன்னைக்கு 2025 எந்த துப்பாக்கி கையில் கொடுத்துச்சோ அந்த துப்பாக்கியை அந்த 5 கண்டெய்னரையும் கடலுக்குள்ளே போய் தள்ளி மாபியா கேங், அதாவது கஞ்சா வரலாம், போதைப் பொருள் வரலாம், கண்ணுலாம் என் நாட்டுக்கு வர முடியாதுடா கண்ணுன்னு அதை ஒழிச்சு எடுத்துருக்கிறாரு நம்ம சிவகார்த்திகேயன். எல்லாமே சூப்பர் பண்ணலாம். அண்ட் வித்யூத் அவங்க ரொம்ப நல்லா ஷோ காமிச்சிருக்காங்க. ஆக்சுவலி எஸ்கே அவங்களும் டஃப் ஃபைட் கொடுத்தா மாதிரி தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஃபைட் சீன்ஸ் எல்லாம் கூஸ் பம்பிங்காக இருக்குது, நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஸ்டோரி ஓவரால் துப்பாக்கி அளவுக்கு இல்லைனாலும் இது ரொம்ப நல்லாயிருக்கு. இவங்க 2 பேரோட காம்போ சூப்பராக இருக்குது. செகண்ட் ஆஃப் ரொம்ப நல்லாயிருக்கு. வித்யூத்தோட ப்ளே ரொம்ப அழகாக இருக்குது. அவங்க நல்லா ஷோ பண்ணியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. ஓகே, பிஜிஎம் சூப்பராக இருக்குது. அதுவும் இட்ஸ் ஹேட் ஸ்கோர்ஸ் டு த ஃபிலிம். எனக்கு தெரிஞ்சு த காம்போ ஏஆர் முருகதாஸ் சார், அனி அண்ட் எஸ்கே, இவங்க 3 பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட வித்யூத் வந்து இஸ் எக்ஸெப்ஷனலி குட் ஐ திங்க். ஆக்சுவலாக ட்ரெய்லரில் பார்த்ததை தாண்டி எதுவும் எக்ஸ்ட்ரா இல்லை. பட் ஐ திங்க் அவங்க ஸ்டைலில் நல்லா பண்ணியிருக்காங்க. எஸ்கேக்கு என்ன வருமோ அதை நல்லா எடுத்துகிட்டு வந்திருக்காரு. சாரி இல்லை, இது உண்மையிலே நல்லாயிருக்கு. ஆக்ஷன் ஃபிலிம்க்கு நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி போகலாம். ஆக்ஷன் சீன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. தாராளம் பண்ணலாம். ஹீரோயினுக்கு வந்து நல்ல ரோல்
ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்கள வச்சு தான் ஆக்சுவலி மூவ் பண்ணுற மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பார்க்கத்தான் நல்லாயிருக்கும் நான் சொல்கிறதோட. ஸோ ஹீரோயினுக்கும் நல்ல ரோல் கொடுத்துருக்காங்க, ஈக்குவல் டு ஹீரோனே நான் சொல்வேன். கிளைமேக்ஸில் தான் நீங்கள் வந்து ஆக்ஷன்ஸை ரொம்ப நான் வந்து எனக்கு ஆக்ஷன் சீன் கிளைமேக்ஸ் தான் ரொம்ப கூஸ் பம்பிங்காக இருந்தது. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஆக்ஷன் மூவி பிடிச்சவங்க ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ஆக்ஷன் சீன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு, லைக் ஹாலிவுட் லெவல்லே நல்லாயிருக்கு எனக்கு தெரிஞ்சு. அப்படி சொல்லு நல்லா இருந்தது, சூப்பராக மஜாவாக இருந்தது. எஸ்கே ஆக்டிங் எப்போவுமே ஹிட்டு தான், அழகாக லவர் பாய் மாதிரி. ஸ்டோரி நல்லா ஸ்மூத்தாக போயிட்டு இருந்தது, கரெக்டாக தான் இருந்தது ஸ்டோரி. அனிருத் மியூசிக்னாலே எப்போவுமே ஹிட்டு தான், அழகாக மாசாவும் பண்ணியிருந்தாங்க, அப்படியே லவ்வாகவும் அப்படியே எல்லாமே கலந்து அழகாக நல்லா பண்ணி. வைலன்ஸ்லாம் வேறு மாதிரி, லவ்வை பற்றி வேறு மாதிரி எடுத்துகிட்டு போய் ஒரு சோஷியல் மெசேஜ் ஒன்று இருக்குது. அந்த சோஷியல் மெசேஜ் இப்போ இருக்க யாருமே இது பண்ணுறதில்ல. அந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும். அதை தான் மெயினாக அவர் சொல்லியிருக்காரு. அதை வச்சு வேறு லெவலில் படம் எடுத்துகிட்டு போயிருக்காரு. எஸ்கே வேறு மாதிரி ஆக்டிங் தலை, வேறு மாதிரி அவர் ஆக்டிங் போக ஏறிக்கிட்டே போயிட்டுருக்கு. விஜய் தளபதி வந்து துப்பாக்கி கொடுத்தது சரி தான், அவர் எடுத்துகிட்டு இப்போ போயிட்டுருக்காரு. நெக்ஸ்ட் சினிமா கொடுத்து வர ஏறிட்டு வந்துடுவார். வாழ்த்து கான்செப்ட் அதான் ஒரு சோஷியல் மெசேஜ் ஒன்று முருகதாஸ் இது பண்ணியிருக்காரு. இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ படம் பண்ணியிருக்காரு. அவ்வளோ சோஷியல் மெசேஜ் வச்சுருக்காரு. இப்போ அதுவும் ரியாலிட்டி தான் எடுத்து காமிச்சிருக்காரு. ரியாலிட்டியில் எஸ்கே அதுலேருந்து என்ன பண்ணுறாரு, அந்த மாதிரி பண்ணும் அப்படின்ட்டு காமிச்சிருக்காரு. அந்த மெசேஜ் பார்த்து அதே மாதிரி எல்லாம் ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும். ஃபைட்டு தான் வேறு மாதிரி இருந்துச்சு. ஃபைட்டு ஒரு சீனும் வைலன்ஸ், லாஸ்ட் சீன்லாம் வேறு மாதிரி இருந்துச்சு. அந்த வைலன்ஸே வேறு மாதிரி இருந்துச்சு. அனிருத் மியூசிக் ஃபைட்டிங்கு வேறு மாதிரி எடுத்துகிட்டு போகுது. அனிருத் மியூசிக் அந்த லவ் எல்லாம் வேறு மாதிரி பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம். எஸ்கே முருகதாஸ் சரியான கம்பேக்கு. எஸ்கே வேறு மாதிரி பார்க்கலாம். துப்பாக்கி 2 மாதிரியெல்லாம் இல்லை, துப்பாக்கி மாதிரி எடுத்துகிட்டு பார்த்துருக்காரு. ஆனால் துப்பாக்கி அளவு வரல, இருந்தாலும் படம் வேறு மாதிரி இருந்துச்சு. ஆடுமே ஒவ்வொரு சீனும் கற்றுன்னு தான் இருந்தாங்க, வேறு மாதிரி இருந்துச்சு. ஆனால் நான் ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்குற மாதிரி இல்லை. பார்க்கலாம் சோஷியல் மெசேஜ் இருக்குது, அந்த மெசேஜ்க்காக பார்க்கலாம். அது இப்போ ஃபாலோ பண்ண நல்லா, அந்த மெசேஜ் தான் மெயினாக காமிச்சிருக்காரு. லவ்வை பற்றி வேறு மாதிரி காமிச்சிருக்காங்க தலை. லவ் எஸ்கே அந்த பொண்ணு மேலே வச்சிருக்க லவ்வுக்காக தான் அந்த படம் ஃபுல்லாக அவர் வேறு மாதிரி பண்ணார். அந்த மெசேஜ் அந்த லவ் ரெண்டு தான் படத்தை தூக்கி நிப்பாட்டுச்சு. செம்மையாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் விட செகண்ட் ஆஃப் வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சேர்ந்து வாட்ச் பண்ணலாம். எஸ்கேயோட ஆக்டிங் வந்து எக்ஸ்பெக்டேஷன் விட ரொம்ப நிறையவே கொடுத்துட்டாரு. ஆக்சுவலாக அமரனை விட இந்த படம் சத்தியமாக சொல்லிட்டு அடிச்சிக்கவே முடியாது, அப்படி இருந்துச்சு இந்த படம். ஆக்ஷன் லைக் லவ் எல்லாமே மிக்ஸ்டு. ஸோ கண்டிப்பாக வந்து வாட்ச் பண்ணலாம். பெரிய கம்பேக். ஆக்சுவலாக எப்படி சொல்கிறது, எப்படி இருந்துச்சுன்னா ஒரு தளபதி வந்து துப்பாக்கி எடுத்து வந்து கரெக்டான சரியான ஆள்கிட்ட தான் கொடுத்துருக்காரு ஆக்சுவலாக. ஸோ நல்லா இருந்துச்சு. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து வாட்ச் பண்ணலாம் இந்த மூவி. ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி. அமரனை விட இது செம்ம கம்பேக். ஆக்சுவலாக ஹியூமனிட்டி ஒரு கருணை எப்படி அந்த செம்மையாக இருந்துச்சு அது ஆக்சுவலாக இந்த மூவி. ஸோ ஓவரால் மூவி வாஸ் வெரி குட். ஆக்ஷன் லவ் எல்லாமே மிக்ஸ்டு, ஒன் ஆஃப் த ஒரு காம்பினேஷன் மூவி மாதிரி இருந்துச்சு. ட்ரெய்லர் ஓகே தான், ஆனால் வந்து சத்தியமாக சொல்கிறேன் இந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ கண்டிப்பாக மிஸ் பண்ணவே இல்லை நான். சத்தியமாக ஒரு வர்த்தான மூவி இது. ஸோ புரியல ரேட்டிங் சத்தியமாக நான் எப்படி சொல்கிறது, நான் எக்ஸ்பெக்டேஷன் இவ்வளோ வச்சுட்டு இருந்தேன்னா அந்த எக்ஸ்பெக்டேஷன் விட இது அதிகமாகவே இருக்குது. பயங்கரமான படம், எல்லாரும் கண்டிப்பாக பாருங்கள். எஸ்கேவோட இன்னொரு ஜானர் அமரனில் பார்த்தீங்க, அதுக்கும் மேலே எஸ்கே இதில் பண்ணியிருப்பாரு. சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக பாருங்கள். இந்த படத்தில் கதையே என்னன்னா, லவ்வுக்காக ஒருத்தர் என்ன வேணா பண்ணுவான்றதா கதையே. அதே மாதிரி ஹியூமனிட்டி வந்து வாழ்க்கையில் எல்லாருக்குமே இருக்கணும். அதை வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. ரொம்ப சூப்பரான கதை, ரொம்ப நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து தரமான சம்பவம் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் செட்டிலாக இருந்தது, சூப்பராக இருந்தது. எந்த லேக்குமே இல்லை. யார் நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்தாலும் அதை நம்பாதீங்க, வேற லெவலில் இருந்துச்சு. எல்லா ஆடியன்ஸ்க்கும் பிடிக்கும், ஃபேன்ஸுக்கு மட்டும்தான்றது இல்லை, எல்லாருமே லைக் பண்ணுவாங்க. சூப்பர், செமையாக இருந்தது. கண்டிப்பாக பார்க்கலாம். ஃபேமிலியான படம் தான். ஆக்ஷனாக தரங்க. வில்லனையும் செம்மையாக காட்டியிருப்பாங்க, ஹீரோவையும் செம்மையாக காட்டியிருப்பாங்க. ஈக்குவல் ரேஞ்சில் காமிச்சிருப்பாங்க. இதுதான் இந்த படம் தான். அமரனில் ஒரு ஜானர் பார்த்தோம்னா இதில் அப்படியே டோட்டலாக வேற லெவல். சூப்பர் நைஸ். எவ்வளோ நாளும் கொடுக்கலாங்க, வேற லெவலுங்க படம். சூப்பராக இருந்துச்சு. எல்லாத்துக்குமே சூப்பராக போட்டு கொடுத்துருக்காரு மியூசிக். செம்ம நல்லா இருந்தாங்க. அவங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம மூவிஸில் பார்க்குறோம். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க அவங்க.